ஆசீர்வதிங்கள் தாயே. மகாராணியாரே, மன்னரின் கம்பீரமும் வசீகரமும் நமது இளவரசருக்கு அப்படியே உள்ளது. நமது சமஸ்தானத்தின் வருங்காலமே தங்களுக்கு என்னுடைய அன்பு காணிக்கை. மிக்க நன்றி. வாங்கிக் கொள்ளுங்கள். மகாராணியாரே, நமது இளவரசருக்கு போர் பயிற்சியும் அத்தியாவசியமான ஒன்றுதானே? ஏன் எனது மகன் போர்க்களத்திற்கு செல்கிறான், பாடசாலைக்கு செல்கிறான். ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் கல்வி முதல் படி, மிக முக்கியமான படி. கல்வியின் மூலம் கிடைக்கும் அறிவுச் செல்வம் போருக்கு செல்லும் எண்ணத்தை தடுத்து வியூகங்கள் அமைக்கும் அறிவை வளர்த்து எப்பேற்பட்ட எதிராளியையும் வீழ்த்திவிடும். ஆதலால் கௌதம பூபதி, உனது கவனம் படிப்பில் இருக்க வேண்டும், படிப்பில் மட்டுமே இருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது தாயே. எனது மகன் என் சொல் பேச்சை மீறவே மாட்டான். ராஜகுரு, மகாராணியாரே, இளவரசருக்கு உதவியாக 2 உதவியாளர்களை கேட்டிருந்தேனே, வந்து விட்டார்களா? ஏற்பாடு செய்தாகிவிட்டது மகாராணியாரே. அண்ணே, என்ன என்னென்ன இது? இதுல தான் இளவரசர் போவார் போல இருக்கு. அப்படியா? அப்ப நாமளும் இதுல தான் போவோமா? காதம்பரி, இளவரசர் முன்னாடி நாம நிக்கவே கூடாதான், அப்புறம் எப்படி இதுல போறதா? என்ன பேசுற நீ? இளவரசருக்கு நம்ம வேலை செய்ய தானே வந்திருக்கோம். அவர் எங்க போனாலும் நாமளும் அவர் கூடவே தானே போகணும். அப்பதானே நாம அவருக்கு வேலை செய்ய முடியும். நீ சொல்றதும் சரிதான். நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். அஸ்கு புஸ்கு, நான் தான் முன்னாடி உட்காருவேன். வரச்சொல். ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ குலோத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, வருங்கால சக்கரவர்த்தி, பெருமை மிக்க இளவரசர் வருகிறார், வருகிறார், வருகிறார். யார் அவர்கள்? நமது இளவரசருக்கு பணிவிடை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்கள் மகாராணியாரே. சரி. மகாராணியாருக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? பாடசாலைக்கு இளவரசர் முதலாக செல்கிறார். அதற்கு முன்பு பாவப்பட்ட ஜீவன்களுக்கு தான தர்மம் செய்தால் ஆயக்கலைகள் 64ற்கும் சொந்தக்காரனாகிய ஈஸ்வரின் அருட்கடாட்சம் நமது இளவரசருக்கு கிடைக்கும் மகாராணியாரே. பாவப்பட்ட ஜீவன்கள் என்றால் ஆடு மாடுகளா? அப்படி இல்லை மகாராணியாரே, பேச தெரிந்த மிருகங்கள். நமது சமஸ்தானத்தில் பணிபுரியும் அடிமைகளைத்தான் ராஜகுரு அப்படி சொல்கிறார். Am I correct? வரச்சொல். யோ அம்மா. களிசடை நாயே, என்ன தைரியம் இருந்தால் தளபதி ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம தொட்டுட்டேன் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, தெரியாம தொட்டுட்டேன் ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. மகாராணியின் நிழலை பார்க்கவே அருகதை இல்லாத நீ தொட்டு பார்க்கிறாயா? என்ன தைரியம்! கஜேந்திரவர்மா, வேண்டாம். இளவரசர் பாடசாலைக்கு முதலாக செல்லும் பொழுது புண்ணியம் செய்துதான் செல்ல வேண்டும். போரும் ஐயா. மகாராணியாரே, மகாராணியாரே, அள்ளி கொடுத்து கைகள் தான் சிவக்க வேண்டுமே தவிர ஆளை கொன்று இந்த இடம் சிவக்க கூடாது. அவனை மன்னித்து விடுங்கள். வர சொல்லுங்கள். மகாராணி,
வெள்ளி காசு காசு. மகாராணி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மகாராணி. நாம் புறப்படலாம். வாருங்கள். ஐயா, வண்டி போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இங்க என்ன ஒருத்தர் தெரியல ஒருத்தர் பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் யார் எடுக்குது? போ, எடுத்துட்டு வா. சரிங்க சரிங்க. ஏய், அங்க என்ன பாருங்க, உங்க அப்பா நல்லா தான் பொறுக்குறான். போ போ. ஏய், இதெல்லாம் இளவரசர் சாப்பிடுறதுக்கு 1 2 3 4 5 6 6 அடுக்கும் அவருக்கு தான். கஞ்சி அவர் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு போற. தூக்கு 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 தூக்கு. போ போ. கதவு. பூபதி, கரப்பான் பூச்சிகளிடம் இரக்கம் காட்டாதே. இரக்கம் காட்டினால் அவை வீட்டில் குடியேறும். நாம் வெளியில்தான் நிற்க வேண்டும். பாவம் தாயே, மயங்கி விழுந்து விட்டாள். ரசிக்க கற்றுக்கொள், ரட்சிக்க ஆசைப்படாதே. காதம்பரி, எந்திரிம்மா. காதம்பரி, என்னமாச்சு? என்னமாச்சு காதம்பரி? என்னாச்சு? என்னமாச்சு? என்ன வாழ்க்கைன்னா இது? நமக்கு இந்த வேலை வேண்டாம், போயிடலாம். இவங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நமக்கு இந்த வேலை வேண்டாம், போயிடலாம் போயிடலாம். காதம்பரி, முத நாள் அப்படித்தான் இருக்கும். எல்லாம் போக போக சரியாயிருமா? சரியா? வா. என்னை பார் பூபதி. டேய், அந்த பொண்ணு என்ன சிட்டா பறந்து போயிருக்கடா, கண்ணுக்கே தெரியலையா? அண்ணே, அவ சாப்பாட்டு பாத்திரத்தை இங்கே வச்சுட்டு போயிட்டானே. வா வா. என்ன தலை சுத்துதா? தண்ணி தவிக்குதா? தொண்டைக்குழி வத்துதா? ஆமாய்யா. எல்லாம் எனக்கும் தான் இருக்கு. இத தூக்கு. இது வேற. அது குடு, அது குடு. கஞ்சி ஒண்ணுதான் குறைச்சிடு. கஞ்சி, சாப்பாடு, சாப்பாடு. இதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. ஐயா, எங்க சாப்பாடுங்க ஐயா. ஆமா, சாப்பாடு, சாப்பாடு. இதான் சாப்பாடு. இளவரசருக்கு எடுத்துட்டு போனோம், எடுத்துட்டு போ. ஒரு வேளை சாப்பிடலன்னா ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். இளவரசர் நேரத்துக்கு சாப்பிடணும். தூக்கு, தூக்கு. போ. பரஞ்சோதி, அரச குடும்பம் பாடசாலைக்குள் வருவதற்கு முன் அனைத்தும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். போ. உத்தரவு தளபதியாரே. அண்ணே வாங்கண்ணே. மகாராணி பாப்பாங்கல்ல, நான் தூக்கிட்டேன். வணக்கம் மகாராணியாரே. நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தைச் சேர்ந்த பண்டிதர் பரமேஸ்வரருக்கு நாகருத்ராட்சவர சமஸ்தானத்தின் வருங்கால மன்னர் மகாராணி கேசவர்த்தினி மங்களேஸ்வரியின் ஒரே புதல்வனும் பூபதி வம்சத்தின் விடிவெள்ளி கௌதம பூபதியின் குருவாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பரமேஸ்வர பண்டிதர் சமஸ்தானத்தின் பணியாளராக நியமிக்கப்படுகிறார். இந்த அறிக்கையின் மூலம்
பரமேஸ்வர பண்டிதர் இளவரசர் கௌதம பூபதியை தவிர வேறு எந்த மாணவருக்கும் இந்த பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்க கூடாது. மீறினால் அது அரச குற்றமாகும். தாங்கள் அனைத்தும் கற்றறிந்த கலை வித்தகர் என்பதை நான் அறிவேன். நான் கற்றறிந்த ஞானம் அனைத்தையும் இளவரசருக்கு வழங்குவேன் மகாராணியாரே. அனைத்தும் வேண்டாம். நான் அதிகமாக நம்பும் ஜோதிட கலையையும் ஆன்மீக சிந்தனையையும் அவன் தெளிவாக கற்றுக்கொண்டால் போதும். புரியவில்லை மகாராணியாரே. கூடா நட்பினால் கேடாகி வீழ்ந்தோர் கதை எனக்கு தெரியும். அந்த நிலை என் செல்வனுக்கு வந்து பின்பு வருந்தி புலம்பாமல் இருக்க அவன் நிலையை அவனே கணித்துக் கொள்ளும் ஜோதிட அறிவு அவனுக்கு வேண்டும். உத்தரவு மகாராணியாரே. அடுத்து ஆன்மீகத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று பகவத்கீதை. ஆஹா, பகவத்கீதை இந்த உலகமெல்லாம் போற்றும் பொக்கிஷம். பரமாத்மாவின் பார்வையில் மனிதன் ஏன் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என பிரிக்கப்பட்டான் என்ற விளக்கம் இளவரசருக்கு தேவைப்படுகிறது. அவைகளுக்கு கீதையில் சொல்லப்பட்ட அர்த்தம் வேறு. ஆனால் இன்றைய சமூகம் பார்க்கும் கண்ணோட்டம் வேறு இல்லையா மகாராணியாரே? அந்த சமூக கண்ணோட்டம்தான் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏற்றத்தாழ்வுகளால் மனிதன் பிரிக்கப்பட்டது ஏன் என்பதை என் செல்வன் அறிய வேண்டும். பூபதியை வரச் சொல். குருவே, தட்சணை மட்டும் போதும். இளவரசர் அல்லவா? மக்கள் இளவரசரின் காலில் விழ வேண்டும். அது அவர்களது கடமை. இளவரசர் மக்கள் காலில் விழக்கூடாது அல்லவா? ஆம், அதுவும் நியாயம்தான். புறப்படலாம். பூபதி, உனது கழுத்தில் குருதி வழிந்தால் இறக்கப்பட மாட்டேன். ஆனால் எனது மகனின் முகத்தில் வியர்வை துளி வழிந்தால் கொலை செய்யவும் தயங்க மாட்டேன். புரிந்ததா? நான் வரட்டுமா பூபதி? பரஞ்சோதி, சொல்லுங்கள். பாதுகாப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல். பாதுகாப்பு என்றால் பாது காப்பது. அதுதான், அதேதான். பாதுகாப்பு என்றால் இளவரசர்
தடுக்கி விழுந்தாலோ முகத்தில் வியர்வை துளி வழிந்தாலோ தலை வலிக்கிறது என்று சொன்னாலோ உமது தலை அருந்துவிடும். ஆதலால் இளவரசருக்கு முகம் வியர்க்காமல், இளவரசர் தடுக்கி கீழே விழாமல், இளவரசருக்கு தலை வலிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நீ ஆடாமல் நிற்க வேண்டும். இந்த உடஞ்ச இடிபாட்டுக்குள்ள எந்த மனுஷன் தங்க போறான்னு இதை சுத்தம் பண்ண சொல்லியிருக்காங்க. மிருகங்கள் கூட இதுக்குள்ள தங்காது. வீரையா, யாரு யாரு கேக்குறல? யாரு? யாரு கேக்குறல? இத பாருங்க சாமி, நான் என் மக என் பொண்ணு சந்தோஷமா இருக்கோம். ஆமா, ஏன்னா எங்களுக்கு அரண்மனையில வேலை கொடுத்திருக்காங்க. வேலை கொடுத்திருக்கிறார்களா? முட்டா விதி, விதியின் விளையாட்டு. உனக்கு கிடைத்திருக்கும் வேலை காலம் பதில் சொல்லும், விதி வழிவகுக்கும் என்று சொன்னேனே, ஞாபகம் இருக்கிறதா? பார்த்தாயா விதி வகுத்த பாதையை? உன் மகள் அரண்மனைக்குள் நுழைந்து விட்டாள். இனி விதியின் விளையாட்டை பார்க்கலாமா வீரையா? போதும் போதும், எனக்கும் உங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போறேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள நீங்க இனிமே வரவே கூடாது. வர விட மாட்டேன். சிரிக்காதீங்க, சிரிக்காதீங்கன்னு சொல்றேன். சிரிக்காதீங்க. ஈசனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் காதம்பரி. காலம் தாலாட்டி விதி சீராட்டி வளர்த்த அந்த காதம்பரிதான் இந்த சமஸ்தானத்தின் கொடுமைகளுக்கு சாவுமணி. பார்க்கலாமா? இப்பொழுதும் சொல்கிறேன், அதை பார்க்கும் பாக்கியம் உனக்கு கிடையாது. ஓ, இந்த பாருங்க சாமி, என் பொண்ணுகிட்ட நீங்க வரக்கூடாது. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. शिवो मगेश्वर शंभो रुद्रो पितामह संसार विद्या सर्वेश परमात्मा सदा शिव. ओम त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् स्वाहा.
शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहं ॐ नमः शिवाय ஐயனே, என் தாயை காத்தருள்வாயாக. ब्रह्म मुरारी सुरार्जित लिंगम निर्मल भाषित शोभित लिंगम जन्मज दुःख विनाशक लिंगम तत्प्रणमामि सदा शिवलिंगम ॐ नमः शिवाय धराधरेन्द्रनन्दिनी कुचाग्रचित्रपत्रकार कल्पनैकशिल्पिनी त्रिलोचने रतिर्मम नवीनमेघमण्डली निरुद्ध दुर्धरस्फुरद्भूनिशीतिनी तम प्रबन्धबद्धकन्दर निलिम्बनिर्झरिधरस्तनोतु कृत्तिसिन्धुर कलानिधानबन्धुर श्रियं जगद्दुरन्दर என் பணி நிறைவடைந்தது. காத்தருள்வாய், என் தாயை காத்தருள்வாய். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பாடத்தை ஆரம்பிக்கலாமா இளவரசே? குருவே, ஒரு பணிவான வேண்டுகோள். சொல்லுங்கள் இளவரசே. நான் உங்களது மாணவனாக பயிற்சி பெற வந்திருக்கிறேன். மற்ற மாணவர்களை எப்படி பெயர் சொல்லி அழைப்பீர்களோ அப்படியே என்னையும் அழைக்கலாமே. அது அது வந்து குருவிற்கும் சீடனுக்கும் உள்ள உறவு கடவுளுக்கும் அவரிடம் வரம் கேட்க வரும் பக்தனுக்கும் உள்ள உறவு இல்லையா? ஆம், உண்மைதான். பூபதி என்று என்னை பெயர் சொல்லி அழைக்கலாமே. உங்களது விருப்பம் அதுவென்றால் அப்படியே அழைக்கிறேனே. நீ வா போ என்று என்னை ஒருமையில் அழைக்கலாமே குருவே. ஒருமையிலையா? நானா? உங்களையா? அது சரிவராது இளவரசே. பரமேஸ்வர பண்டிதர் எதற்கும் அஞ்சாதவர், நேர்மை நியாயத்திற்கு பெயர் பெற்றவர் என உங்களை பற்றி அறிந்திருக்கிறேன். ஆனால் என்னை ஒரு சராசரி மாணவனாக நடத்த ஏன் இந்த தயக்கம் குருவே? நான் உங்களை நீ வா போ என்று சொல்ல அதை ராணியார் கேட்டால் எனது நிலைமை என்னவென்று சற்று யோசித்து பாருங்கள் இளவரசே. நான் உங்களுக்கு சத்திய வாக்கு தருகிறேன். என்னால் உங்களுக்கு எந்த கலங்கமும் கண்ணிய குறைவும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டால் நான் எனது உயிரை கொடுத்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றுவேன். இது என் தாய் மீது சத்தியம். குருவே, மகிழ்ச்சி அடைகிறேன். பூபதி, உன்னை எனது மாணவனாக பெற நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். குருவே, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. இதன் அர்த்தம்? கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தாயே, நான் எனது பாடங்களை முடித்து எனது முயற்சிகளில் வெற்றி பெற ஆசீர்வதிங்கள் தாயே என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். எங்கே சொல். सरस्वती नमस्तुभ्यं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. सिद्धिर्भवतु मे सदा. இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன?
கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தாயே, நான் எனது பாடங்களை புரிந்து எனது முயற்சிகளில் வெற்றி பெற ஆசிர்வதியுங்கள் தாயே என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். சபாஷ். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்களை படைத்தது ஆதியும் அந்தமுமாய் நிற்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவரின் அவதாரம்தான் ஸ்ரீகிருஷ்ணன். கடவுளின் பெயர் கிருஷ்ணன். கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்ற பெயரின் அர்த்தம் அறிவின் இருப்பிடம். கடவுளின் அர்த்தம் முதலும் இல்லாத, முடிவும் இல்லாத, குலமும் இல்லாத, இனமும் இல்லாத, ஆணும் இல்லாத, பெண்ணும் இல்லாத, உருவமும் இல்லாத, மாற்றமும் இல்லாத, பிறப்பும் இல்லாத, இறப்பும் இல்லாத பிரபஞ்சத்தின் படைப்பாளியே, உண்மையே, என் சத்குருவே கிருஷ்ணா. சமமான சக்திகளை அளித்து பஞ்சபூதங்களை படைத்த கடவுள் ஏன் மனிதனை படைக்கும் பொழுது மட்டும் ஏற்றத்தாழ்வோடு படைத்தான் குருவே? இப்படி கேட்பதற்கு காரணம், இந்த பிரபஞ்சத்தில் ஆண்டான், அடிமை, மேலோர், கீழோர் என்று இருப்பதை எப்படி குருவே ஏற்றுக்கொள்ள முடியும்? இதில் என்ன நியாயம் இருக்கிறது குருவே? இது உனது மனதை பாதிக்கிறதா பூபதி? பாதிக்கக்கூடிய நிகழ்வுதானே குருவே? பூபதி, பஞ்சபூதங்கள் என்னவென்று சொல். நீர், நிலம், நெருப்பு, வாயு, ஆகாயம். இவை அனைத்தும் மனிதன் உயிர் வாழ கடவுளால் படைக்கப்பட்டது. பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியை கடவுள் எதற்கு படைத்தான் என்று தெரியுமா? மனிதன் வாழ்வதற்கு. மனிதனை எதற்கு படைத்தான் என்று தெரியுமா? தெரியவில்லை குருவே. கடவுள் தனது படைப்பை அவனது உருவத்திலேயே மனிதனை படைத்து தனது படைப்பை பாதுகாத்து ரசிக்க அனுப்பினான். ஆனால் இன்று மனிதன் பூமியை அழித்துக் கொண்டிருக்கிறான். சற்று புரியும்படி சொல்லுங்கள் குருவே. மனிதனின் படைப்பு முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் அமைவது. இதுதான் கடவுளின் நியதி. அந்த கடவுள், நீ ஆளும் இனம், அவன் க்ஷத்ரிய இனம், இவன் பிராமண இனம், நான் அடிமை இனம் என்று சொன்னதும் இல்லை, படைத்ததும் இல்லை. அப்படியென்றால் இந்த ஏற்றத்தாழ்வு மனிதனால் உருவாக்கப்பட்டதா? ஒற்றுமை கடவுளின் படைப்பில் உள்ளது, வேற்றுமை மனிதனின் எண்ணங்களில் உள்ளது. இது அந்த கிருஷ்ணனின் தர்மம். மனிதனுள் இருக்கும் இந்த அழுக்கை எப்படி போக்குவது குருவே? ஆன்மீகம், ஸ்ரீகிருஷ்ண தர்மம். அந்த ஆயுதம்தான் மனிதனின் மனதில் உள்ள அழுக்கினை அழிக்கும். எனது மாணவர்களிலேயே நீ சிறந்த மாணவனாய் வருவாய். நன்றி குருவே. இதுதான் ஸ்ரீகிருஷ்ண இளவரசே. அப்பா, வேர்க்கல வேர்க்கல. என்ன விஷயம்? சூரியன் உச்சத்திற்கு வந்து விட்டான். மதிய நேரம் வந்து விட்டது என்பதை சுட்டி காட்டி விட்டான். உணவருந்தும் நேரம் அல்லவா? பூபதி. குருவே. உணவு இடைவேளைக்கு பிறகு பாடங்களை தொடரலாம். நன்றி குருவே. அப்பா. என்னம்மா கிருஷ்ணாயினி? உணவு தயாராயிடுத்து.
நாங்க பரிமாறிக்கிறோம். கண்ணு வச்சிருவாங்க இளவரசே. சரியான கொல்லிக்கணுங்க இளவரசே. ஏய் போ போடா. போ போ போ. என்னத்த சாப்பிடுறேன்னு பாக்குறேன். உன் கஞ்சி கலையத்தை தான் உடைச்சிட்டேன்ல. பச்சை தண்ணியை குடிச்சு வயிற்று ரொப்பிக்கோ. போ. ஏய் போன்ற. நாமெல்லாம் மனுஷங்க தானே? அவங்களோட அகராதியில நாமெல்லாம் மனுஷனுக்கு கீழேம்மா. நீர்த்தேக்க தொட்டியை நிரப்ப சொன்னாங்க. தொட்டியா அது? ஒரு ஆத்து தண்ணியை இறக்குனா கூட முழுசா நிறையாது போல இருக்கு. அவ்வளோ பெருசு. ஒரு வழியா எல்லாம் நிரப்பியாச்சு. ஆனா பசி தாமா வயத்தை கிள்ளுது. இவங்களுக்கெல்லாம் ஈவு இறக்கமே இல்லையா அண்ணன்? அந்த கடவுள் அவங்களுக்கு வைத்து கொடுத்த மாதிரி தானே நமக்கும் வைத்து கொடுத்துருக்கா. ஏன் நமக்கு பசி வராதா? ஆமா, வயத்தை கொடுத்துருக்கான். ஆனா ஆண்டவன் அவங்கள ஆள்ற வர்க்கம்னு எழுதியிருக்காமா, நம்மளை அடிமை வர்க்கம்னு எழுதியிருக்கான். பட்டுத்தான் ஆகணும். பசி நமக்கு என்ன புதுசா என்ன? பாரு, பசியில உன் கையெல்லாம் நடுங்குது. சரி, நீ இங்கே இரு. அன்னை நீ சாப்பிட்றதுக்காக போய் பழம் பறிச்சுட்டு வரேன். சரியா? காதம்பரி, அழாதம்மா. இதுக்கெல்லாமா அழுவாங்க? சரி, நான் வரேன். நமது சமஸ்தானத்தின் அறுசுவை அரசன் நலபாக சக்கரவர்த்தி தின் பண்டங்களின் பேர் அரசன் போஜன மகாராஜன் சமைத்தது. உண்ணுங்கள் இளவரசே. மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் உனது வேண்டுதலை வைத்தால் இறைவன் உனது வேண்டுதலை நிறைவேற்றுவான். ஆகாஷத படிடம் தொய்யம் யஜா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரன பிரதி கச்சதி வாசுதேவ சுதன் தேவம் கம்சச்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பரோபகார கர்மேந்திரியாய காஜப் மாமிகாம் நாம மாமிகாம் தர்ம இச்சாதி ஆத்மவான். இளவரசே, இதற்கு என்ன அர்த்தம்? இன்னும் சிறிது நொடிகளில் உமக்கு புரியும். சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள். நன்றாக பிசைந்து நன்றாக மென்று சாப்பிடுங்கள் இளவரசே. ஜீரண சக்தி. சுவைத்து சாப்பிடுங்கள். இளவரசே, உணவில் கல் இருக்கிறதா? உணவா இது? இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் இவை அனைத்தும் அதிகமாக உள்ளது. தொடாதே. என்ன தைரியம் இருந்தால் எமது உணவை நீ தொட்டு பார்ப்பீர். மிருகங்கள் கூட இந்த உணவை சாப்பிடாது. உணவு நன்றாகத்தானே இருக்கிறது. ஓ, என் மீதே சந்தேகமா? இப்போதே இங்கேயே நிரூபித்து காட்டுகிறேன். எங்கே 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 அந்த அடிமை ஜென்மங்களை இப்போதே இங்கே அழைத்து வா. உத்தரவு இளவரசே, உத்தரவு இளவரசே. இளவரசே, 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 ஐயா, உனது கண்களில் இருந்து கண்ணீரை பார்த்தால் உனது தலையை துண்டித்து விடு. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் இளவரசே. இளவரசே, அழைத்து வந்து விட்டேன். அமரச் சொல். உட்காருமா, உட்காரு, உட்காரு. உட்கார்ந்துட்டாங்க இளவரசே. உணவை எடுத்து வை.
வச்சுட்டேன் இளவரசே. இனிப்பு பண்டங்களை பரிமாறு. குடு குடு இளங்கண்ணன் குடு. லட்டு, மைசூர் பாக்கு, ஜிலேபி. பரஞ்சோதி, தண்ணீரை யார் எடுத்து வைப்பார்? உமது வீட்டிலிருந்து எவரேனும் வருகிறார்களோ? வேணாம் இளவரசே, வேணாம், நானே எடுக்கிறேன். வீட்டுல என் முன்னாடி எனக்கே தண்ணி கொடுக்க மாட்டேன். வச்சுட்டேன் இளவரசே. சாப்பிட சொல். சாப்பிடுமா? சாப்பிடுமா? என்னால முடியாது. முடியாதான் இளவரசே? இளங்கண்ணா, இளவரசே, எமது வாள் எங்கே? இதோ. சாப்பிடுமா? 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 சாப்பிட சொல். சாப்பிடுமா? சாப்பிடுங்க இளவரசே. இனிப்பு வகைகளை எடுத்து வை. லட்டு சாப்பிடு. நீ ஆக்காட்டு. சாப்பிடு. ஜிலேபி சாப்பிடு. தண்ணி குடி. ரொம்ப தண்ணி குடிக்காத, அப்புறம் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. ரொம்ப தண்ணி குடிக்காத. கிருஷ்ண தர்மம். அப்புறம் நல்லா மென்று சாப்பிடு. நீ நல்லா சாப்பிடுமா. போட்டு சாப்பிடு. சாப்பிடு. மெதுவா மென்று சாப்பிடு. சாப்பிடு. ஐயா போதுங்கய்யா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியலைங்கய்யா. பார்த்தாயா, சாப்பிட முடியவில்லையா? ஐயோ இளவரசே, அது பிடிக்காதனால சொல்ற முடியல இல்ல, வயிறு ரொம்பி போச்சு முடியல, அந்த முடியல இளவரசே. எனக்கே விளக்கமா? சாப்பாடு சரியில்லை, அதனால் அவளால் சாப்பிட முடியவில்லை. அதுதான் உண்மை. 10 பேர் கொடுக்குற சாப்பாடு இது கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும்? ஆனா நீங்க சொல்றதா உண்மை இளவரசே, நீங்க சொல்றதா உண்மை. தீட்டுப்பட்டு விட்டது. எதுக்கு இப்ப நீங்க என்ன தொட்டீங்களா? அதுக்கா? இந்த பெண் எனது உணவை தொட்டதனால் தீட்டுப்பட்டு விட்டது. ஆகையால் இங்கிருக்கும் அனைத்து உணவுகளையும் அவளிடமே கொடுத்து எடுத்து செல்ல சொல்லுங்கள். உத்தரவு இளவரசே. அம்மா, இந்த தட்டியும் தண்ணியும் மட்டும் நீ எடுத்துட்டு போ, மத்ததெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். போமா, போ. ஐயோ, போமா, போ. இதை மட்டும் நீ எடுத்துட்டு போ, இதெல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நீ போமா. போய்விடம்மா. போய்விடு. போமா. போ. நான் எடுத்துட்டு வரேன். இளவரசி பாக்குறேன். இவ்ளோ சாப்பாடு எனக்கா? ஆமா, எல்லாம் உனக்கு தான். அறுசுவை உணவு, இனிப்பு பண்டங்களோட சேர்த்து. இன்னைக்கு வேலையே இது எல்லாத்தையும் உட்காந்து வயிறு முட்டை சாப்பிடுறதுதான். அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, தெருவோரம் போனீங்கன்னா உன்ன மாதிரியே இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களோட சேர்ந்து ஒரு பிக் ஃபேமிலியா சாப்பிடு. உருண்டை உருண்டையா இருக்க, இது என்னன்னு தெரியலையே. ஐயோ, இது நீல நீளமா இருக்க, இது என்னன்னு தெரியலையே. சாரி. சாம்பார். இதெல்லாம் யாரு கொடுத்தா? கிருஷ்ணன். கிருஷ்ணா, நீ யார் பத்த பிள்ளையோ, நல்லா இருக்கியா? இந்த அண்ணே இரு, பாத்து. அண்ணே மெதுவா. வேண்டாம். இந்த மாதிரி சாப்பாட சாப்பிட்டதே இல்ல. அப்பாவும் வந்திருந்தா நல்லா சாப்பிட்டுருக்கலாம். நீ அப்பா கொஞ்சம் எடுத்து காதம்பரி.
காலமா பாவத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்க அந்த அரசர் குடும்பத்து இளவரசருக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துக்கிறேன். அதான் எனக்கு கோபம். அத பாவம்னு நீ எப்படி சொல்ற? ஏற்கனவே ஒரு பாவமும் அறியாத அறிவான மாணவர்களை அந்த இளவரசர் இங்க பாடம் படிக்க வராருன்னு சொல்லி பாடசாலையை விட்டு அனுப்பி வச்சதே பெரிய பாவம் இல்லையாப்பா? என்னம்மா பண்றது? அரச கட்டளைக்கு ஒரு குடிமகன் தலைவணங்கிறது தான் கடமை. அது மட்டும் இல்லைம்மா, இளவரசர் ரொம்ப நேர்மையான நியாயமான அரசரா வரப்போறாரு, பார்த்துக்கிட்டே. விஷப்பாம்பு வயிற்றுல பிறந்தது விஷப்பாம்பா தான் இருக்க முடியுமே தவிர பள்ளியா இருக்க முடியாதுப்பா. விஷப்பாம்பு பள்ளி ரெண்டுமே விஷம்தாம்மா. ஏ, நம்ம இளவரசரை ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லப்படாதா? ஏன் சொல்றேன்னா, அந்த இளவரசர் இனிமே என்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற மாணவர். தப்பான ஆளா வரவே மாட்டார். பாலை குடிக்கிற பாம்பு கக்கறப்போ விஷத்தை தான் காக்கும், பாலை கக்காதுப்பா. ஆஹா, இல்ல, உன் கோவத்துல நியாயமே இல்லை கிருஷ்ணா. இங்க பாருங்கப்பா, என் மனசுல பட்டது தான் சொல்றேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இது நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. ஆடாடாடா, நீயும் பாருமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இந்த நாகருத்ராட்சவர சம்ஸ்தானத்தோட அநாத ரட்சகன், ஆபத் பாந்தவன் இந்த இளவரசர் கௌதம பூபதி தான். இவ்வளவு சின்ன வயசுலயே மனசு எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கு தெரியுமா? என் வாக்கு பறிக்க போகுதா இல்லைன்னு நீயும் பார்க்கத்தான் போற. பாத்தியா, உன் கோபம் அறிவுக்கண்ணை மறைச்சிருச்சு. போஜன மந்திரத்தை சொன்னியாமா? மன்னிச்சுடுங்கப்பா. சரீரம், உணவு, உயிர் வாழும் நடைமுறை அனைத்திலும் இறைவன் இருக்கிறான். இந்த உணவை உண்பதின் மூலம் என்னுள் வாழும் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த உணவை அவனுக்கே சமர்ப்பிக்கிறேன். சரிதானப்பா? சாப்பிடு.